நீ முதல்ல கிளம்பு. போன் சொல்றேன்ல. நீ இப்படிதான் சொல்லுவ, ஆனா போன் பண்ண மாட்டே, ஒண்ணும் பண்ண மாட்டேன். போன் எதுக்கு கட் பண்ற முதல்ல? நீ இந்த 4 நாள்ல ஒரு தடவையாவது என் போன் எடுத்தியா? ஒண்ணு கட் பண்ற, இல்ல ஸ்விட்ச் ஆஃப் பண்ற. நானும் சரியான பைத்தியக்காரி. என்ன நீ இப்படி அவாய்ட் பண்ற, ஆனா நான் உன்னை தேடி தேடி வந்து அசிங்கப்பட்டுட்டு இருக்கேன். ஏய், அப்படி என்னடா சண்டை உங்க 2 பேருக்குள்ள? ஒண்ணும் இல்ல, விடுறா. அண்ணே, இந்த நியாயத்தை நீங்களே கேளுங்கண்ணே. உங்க அண்ணனுக்கு என்கேஜ்மெண்ட் நின்னு போச்சுல, அதுக்கு நான் தான் காரணம்னு சொல்றாரு இவரு. உங்ககிட்ட போய் யாராவது கேட்டாங்களா? அவர் கிளம்புன்னு சொல்றேன்ல. சோழனன் தான் கேக்குறாருல, நான் சொல்லுவப்போ. என்ன சொன்ன? இப்ப என்னமோ சொன்னீங்க, என்ன சொன்ன? சோழனன் சொன்னேன். இன்னொரு சொல்லு. சோழனண்ணே. ஆஹா, அப்பா, அப்படியே இந்த காதுல தேன் வந்து பாயிர மாதிரி இருக்கு. நீ இப்படி எல்லாம் மரியாதை கூப்பிடுறதே பயங்கர அபூர்வமா. ஒரு நிமிஷம் நீ வந்து உட்காரு, வா. வந்து உட்காரு, வா வா வா. சொல்றேன்ல உட்காரு. இப்ப சொல்லு, என்ன பிரச்சனை? ஏய், அவளுக்கு தான் வேற வேலை இல்லனா உனக்கு என்னடா வந்துச்சு? அதான் கார் சரியாயிருச்சுல, நீ கிளம்பு. டேய், பேசிட்டு இருக்கேன்ல, கம்முனு இரு. இங்க பாருங்கண்ணே, என்னைக்கு நான் போலீஸ் முன்னாடி உங்க வீட்டுக்கு சப்போர்ட் பண்ணணும், அன்னைக்கே என் வீட்டுல எனக்கு நிம்மதி போயிடுச்சுங்க. அவங்க என்ன தினம் டார்ச்சர் பண்றாங்க, அடிக்கிறாங்க. பாண்டிய பார்க்க கூடாது, பேசக்கூடாதுன்னு சொல்றாங்க. நான் தினம் சண்டை போட்டுதான் பாண்டிய வந்து பாக்குறேன், பேசுறேன். இதுக்கு மேலேயே அடி திட்டெல்லாம் வாங்க முடியாதுன்னு தான் அன்னைக்கு பைய தூக்கிட்டு உங்க வீட்டுக்கே வந்தேன். அன்னைக்கு பாண்டியனை தனியா கூட்டிட்டு போய் எங்க அண்ணனுக்கு கல்யாணம் ஆகாம கல்யாணம் பண்ணிக்க முடியாதுன்னு சொல்லுச்சு. அதுவும் கரெக்ட் தானே, நானும் விட்டுட்டு போயிட்டேன். ஆனா ஒரு படி மேல போய் என்னை ஏமாத்தி கட்டாய கல்யாணம் பண்ணி வைக்க பாத்துட்டாங்க. இதுக்கு மேல அவங்களை எதிர்படுத்துறதுன்னே எனக்கு தெரியல. அந்த வீட்டுல இருக்கிறதுக்கே எனக்கு பயம்.